நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முதல் நாளே தகவல் கிடைத்ததாக உயர் போலீஸ் அதிகாரி வாக்குமூலம். மக்களின் குறை தீர்க்க வருகிறார் விசேட அதிகாரி. சுதந்திர சதுக்கத்தில் சடலம் மீட்பு, தற்கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம். சிறைக்குள்ளிருந்து போதைப் பொருள் வியாபாரம் முன்னெடுக்கப்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு. சுற்றுலாத்துறையினருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் தீர்மானம். இந்தியாவில் கோவிட் அச்சுறுத்தல் தொடர்கிறது. அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்றோம். பொதுமக்களின் முறைப்பாடுகள் மற்றும் மனக்குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் குறைகேள் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் SM விக்ரமசிங்க இந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். நிர்வாக அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தும் போது அரசு அதிகாரிகள் பொறுப்பிலிருந்து விலகியிருந்தால் அல்லது அதனை தாண்டி செயற்பட்டிருந்தால் அதன் மூலம் பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் அல்லது அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்குமானால் அது பற்றி கண்டறிந்து தீர்வுகளை வழங்குவது ஒம்புட்ஸ்மன் அலுவலகம் அமைக்கப்பட்டிருப்பதன் நோக்கமாகும். கொழும்பு 1 ஜனாதிபதி மாவட்டத்தில் உள்ள சார்ட்டர்ட் வங்கி கட்டிடத்தின் 3வது மாடியில் இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தமது முறைப்பாடுகளை அல்லது மனக்குறைகளை அலுவலகத்திற்கு வருகை தந்து தனிப்பட்ட முறையில் முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அல்லது ஜனாதிபதி அலுவலகத்தின் ஒம்புட்ஸ்மன் ஜனாதிபதி அலுவலகம் கொழும்பு 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் முறைப்பாடுகளையும் மனக்குறைகளையும் முன்வைக்க முடியும். 0123338073 என்ற தொலைபேசி அல்லது தொலைநகல் இலக்கத்திற்கு அல்லது ombudsman@presidentoffice.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தமது முறைப்பாடுகளை அனுப்பி வைக்க முடியும். மக்களின் இயல்பு வாழ்க்கையை அமைதியாக பேணுவதற்கு தடையாக உள்ள பெருமளவிலான போதைப் பொருள் கடத்தல், சூழலுக்கு பாதிப்பான விடயங்கள், சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்கள் முறைப்பாடுகளை தமக்கு அனுப்பி வைக்க முடியும் என ஒம்புட்ஸ்மன் SM விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சேவையினை மீள் கட்டி எழுப்பவும் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையினருக்கு நிவாரணம் வழங்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கோவிட்-19 வைரஸ் பரவல் தாக்கத்தின் காரணமாக வீழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலாத்துறையை மீள கட்டியெழுப்புவது தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இச்சந்திப்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் சுற்றுலாத்துறை சேவை வழங்கும் நிறுவனத்தினர் கலந்து கொண்டார்கள். இதன்போது கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் அறிவித்துள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை முழுமையாக பின்பற்றி சுற்றுலாத்துறை சேவையை பயனுடையதாக முன்னெடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். சுற்றுலா பயணிகளுக்கான விசா கட்டணம், உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை சேவை வழங்கல், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தரும் போதோ சுற்றுலா மையங்களை பார்வையிடும் போதும் பின்பற்ற வேண்டிய சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டன. சுற்றுலாத்துறை சேவையில் ஈடுபடும் நிறுவனங்கள் கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ள சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கடுமையாக பின்பற்ற வேண்டும். வீழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலாத்துறையை துரிதமாக கட்டியெழுப்புவது பிரதான இலக்கு என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளின் விசா கட்டணத்தை $35 வைத்துக் கொள்ளுமாறு குறிப்பிட்ட பிரதமர் சேவைத்துறையை துரிதமாக கட்டியெழுப்பவும் சேவையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டிலுள்ள பிரதான சுற்றுலா மையங்களில் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் சேவை வழங்குநர்கள் இவ்விடயத்தில் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என உரிய தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் இறுதி கிரியைகளின் போது ஏன் தனிமைப்படுத்தல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சோசலிச முன்னிலை கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. சகல சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்றியே தாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் போலீசாரை அத்துமீறியதாகவும் தெரிவிக்கும் அந்த கட்சி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றையும் பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் கொல்லப்பட்ட கருப்பின நபர் ஜோர்ஜ் ஃப்ளாய்டின் மரணத்துக்கு நீதி கோரி சோசலிச முன்னிலை கட்சியால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட 50க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் அதே தினத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடமையில் ஈடுபட்ட 31 போலீசார் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் குறித்த போராட்டத்தில் போலீசாரினால் தங்களது உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து சோசலிச முன்னிலை கட்சி சார்பில் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று முன்வைக்கப்படவிருந்தது. குறித்த முறைப்பாட்டை நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் தெரிவிக்கப்பட்ட நிலையில் முறைப்பாட்டை இணையம் மூலம் செய்வதற்கு குறித்த கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. කොරෝනා වසංගතය ඇති වෙලා ඒ නිමවෙමින් පවතිද්දී ඇතිවෙච්ච මරණයක් තමයි ජාතික දේශපාලන නායකයෙක් ලෙස තොණ්ඩමන් මහතා මිය ගියේ. එතකොට ඇති වුණ තත්ත්වය ඒක අනපේක්ෂිත දෙයක්. ඊට පසුව තමයි එවැනි දේ ඇති නොවන ආකාරයට විධිවිධාන සැලැස්සුවේ. පුද්ගලයන් ඒකරාශී කිරීම සෞඛ්‍ය අධ්‍යක්ෂක ජෙනරාල්වරයාගේ විධිවිධානවලට අනුව මරණ ගෙදර, මගුල් ගෙදර, දාන ගෙදර, උත්සව ශාලාව යනාදියට නියම කළා තිබියදී ශ්‍රී ලංකාවේ ප්‍රශ්නයක් නොව ලෝපුරා විරෝධතාවය මතුවලා තියෙනවා. සමස්ත ලෝක ජනතාවම මේ ක්‍රියාමාර්ගය හෙලා දකිනවා. අපි හැමෝම ඒ හා සම්බන්ධිතව උද්ඝෝෂණයක් කිරීම සම්බන්ධයෙන් මේ අවස්ථාවේ පොලිසිය විසින් අධිකරණයට ගොහින් තහනම් නියෝගයක් ලබාගෙන ඇවිල්ලා තිබෙනවා. ඒ තහනම් නියෝගය ඔවුන්ට දැනුම් දීලා තියෙනවා. දැනුම් දීමෙන් පසුත් විසුරු ආර්ඩර් ලෙස නියෝග කළත් දිගින් දිගටම රැඳී සිටින ඔවුන් ඉවත් කිරීම සඳහා පොලිසිය දරන උත්සාහයේදී ප්‍රථම පහර දීම් කර තිබෙන්නේ ඒ අදාළ සංවිධානවල සිටි පුද්ගලයන්ය කියන එක පටිගත කරන ලද ඡායාරූපවල තිබෙන බව පැහැදිලි කරා. මේ ඇතිවෙච්ච සිද්ධිය පිළිබඳ රජයක් වශයෙන් අපි කනගාටුවට පත් වෙනවා. පොඩ්ඩක් ඉවසන්න බැරිද? ඇමරිකාවේ කළු ජාතිකයෙක් මැරුණා කියලා අපිට පුළුවන් ද මෙහි ඉඳන් ඇමරිකානු තානාපති කාර්යාලයට ගිහිල්ලා පාඩමක් උගන්වන්න අපේ ජනතාවගේ සෞඛ්‍ය ආරක්ෂාව රිස්ක් එකකට තියලා? මේ රටේ නීතියක් කියලා දෙයක් තියෙනවා. උසාවියෙන් දුන්නා නම් මේක තහනම් කියලා මේක කරන්න එපා කියලා. ඒකට ගරු කළ යුතු උසාවි නියෝගය. ඒ වගේම නිරෝධායන නීතිය, මේ නිරෝධායන නීති සමූහය හදලා තියෙන්නේ මේ ඊයේ පෙරේදා නෙමෙයි. මට මතකයි 1870 ගණන් වල සුද්ධ හදලා තින්නේ නිරෝධායන ක්‍රියාවලිය, නිරෝධායන නීතිය. ඒ නිරෝධායන නීතිය අදටත් වළංගුයි. එහෙනම් ඒ නිරෝධායන නීතිය යටතේ කොරන්ටයින් ලෝක යටතේ මේවා මේ වෙලාවේ කරන්න බෑ. ඉතින් කිව්වහම තේරුම් ගන්න නැතුව ඇවිල්ලා එහෙම හැසිරෙනකොට අල්ලලා උසාවියට දාන්න නැතුව වෙන මොනවා කරන්නද? දැනට සෞඛ්‍ය අංශ විසින් නිර්දේශ කරලා තියෙන රෙගුලාසි පිළිපදිමින් උද්ඝෝෂණය කළේ. පොලිසිය තමයි ඇවිල්ලා අපිව බදාගත්තේ. පොලිසිය සමහර නිලධාරීන් අඩුම ගානේ මුඛාවරණයක්වත් දාලා තිබුණේ නැහැ. ඒගොල්ලෝ අපිව බදාගත්ත විතරක් නෙවෙයි පුංචි වාහනවල පොඩි ගහලා කට්ටිය අරන් ගියා. පොලිසිය ඇතුලේ තියාගෙන හිටියෙත් එහෙමයි. පොලිසියේ පිරිසක් නිරෝධායනට යවනවා කියලා තියෙනවා. ඊ අපි රූපවාහිනිවල දැක්කා කමල් ගුණරත්න මහත්තයා කියන දේවල්. ඔහු කියන දේවල් වලින් ඉතාලම හොඳට අපිට පේනවා මේ ප්‍රහාරය සැලසුම් කළා තියෙන්නේ ආරක්ෂක අමාත්‍යාංශ ලේකම්වරයාගේ මැදිහත් වීමක් සහිතව කියලා. තොණ්ඩමන්ගේ අවමංගල උත්සවයේදී හරි ඩෑන් ප්‍රියසාද්ලා මැතිවරණ කොමිසමේ නිලධාරියෙකුට එරෙහිව කරපු උද්ඝෝෂණයේදී හරි රාජිත සේනාරත්න ගලව ගන්න කියලා එක්සත් ජාතික පක්ෂයේ කොටස් සංවිධානය කරපු උද්ඝෝෂණයේදී හරි නිරෝධායන නීති බලපෑවේ නැත්තේ ඇයි කියන එක ඔහු කිව්වේ නැහැ. ඒ විතර නෙවෙයි ඇමරිකා එක්සත් ජනපද තානාපති කාර්යාලය නිලධාරියෙක් ගුවන් තොටුපළින් රට ඇතුළට ආවා PCR පරීක්ෂණය ප්‍රතික්ෂේප කළා. කෝයේ නිලධාරියා? දැන් ඔය කියපු නිරෝධායන කතා කොහෙද ක්‍රියාත්මක වෙලා? 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்தினம் இப்படியான ஒரு தாக்குதல் நடக்கப் போகிறது என்ற தகவல் அரசு புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் மூலம் தனக்கு கிடைத்திருந்ததாக அப்பொழுதைய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நந்தன முனுசிங்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்கியுள்ளார். நேற்று காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை அவர் சாட்சியம் வழங்கியமையும் விசேடாம்சம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் நேற்றும் இடம்பெற்றன. காலை 10 மணிக்கு ஆரம்பமான இந்த விசாரணைகள் நள்ளிரவு 12 மணி வரை நடைபெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போதைய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நந்தன முனுசிங்க நேற்று காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை சாட்சியம் வழங்கியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முன்தினம், அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை 5:47 மணிக்கு அப்போது சிஐடிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன தனக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதாக அந்நாள் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நந்தன முனுசிங்க தனது சாட்சியத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த தொலைபேசி அழைப்பில், சார், நாளை உயிர்த்த ஞாயிறு தினம், சில வேளை தேவாலயங்களில் தாக்குதல் நடத்தப்படலாம், எனவே பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்ற தகவலை சிஐடிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன தனக்கு கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த அழைப்புக்கு பதில் வழங்கிய தாம் பாதுகாப்பை அதிகப்படுத்துகின்றேன் என்று கூறியதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தனவின் அழைப்பொன்று தனக்கு வந்ததாக நந்தன முனுசிங்க ஆணைக்குழுவுக்கு தெளிவுபடுத்தினார். சார், புலனாய்வு தகவல் அடிப்படையில் நம்பிக்கையான ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை ஏப்ரல் 21ஆம் தேதி கிறிஸ்தவ பள்ளிகள் மற்றும் இந்திய உயரஸ்தானிகர் காரியாலயம் என்பவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்படலாம், பாதுகாப்பை வழங்குங்கள் என அந்த அழைப்பில் தனக்கு தெரிவித்ததாக நந்தன முனுசிங்க தெரிவித்தார்.
அதேபோன்று இந்த புலனாய்வு தகவல் குறித்து தனக்கு தகவல் சொல்லுமாறு சிஐடிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்னவுக்கு அப்பொழுதைய போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தரவை பணிப்புரை விடுத்திருந்ததாக நந்தன முனசிங்க சாட்சி வழங்கினார். அந்த தகவல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் விசேட அதிரடிப்படை என்பவற்றுக்கும் அந்த தகவலை வழங்குமாறும் அப்போதைய போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர சிஐடிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்னவுக்கு பணிப்புரை விடுத்திருந்ததாகவும் சாட்சியம் வழங்கினார். ஆனால் அந்த தகவல் குறித்து உறுதியாக ஆராய வேண்டியுள்ளதால் மேலதிக தகவல்களை தான் சிஐடிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்னவிடம் வினவியதாகவும் நந்தன முனசிங்க ஆணைக்குழுவுக்கு தெரிவித்தார். ஏப்ரல் 21 நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு முன்னைய நாள், அதாவது ஏப்ரல் 20 சஹ்ரான் ஹஷீம் தலைமையிலான குழு முன்னாயத்த பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததை அரச புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன அறிந்து வைத்திருந்ததாக நந்தன முனசிங்க சாட்சியம் வழங்கினார். தாக்குதல் குறித்த உறுதியான அறிக்கைகள் இப்படி கிடைத்துள்ள பொழுது நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீர்கள் என ஆணைக்குழு சார்பில் நந்தன முனசிங்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. தனக்கு கீழிருந்த மேல்மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர்கள் 4 பேருக்கு இது தொடர்பில் தாம் அறிவித்ததாகவும் தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள நீர்கொழும்பு பகுதியில் உள்ள தேவாலயங்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபருக்கு தான் அறிவித்ததாகவும் நந்தன முனசிங்க ஆணைக்குழுவின் கேள்விக்கு பதில் வழங்கினார். இது தொடர்பில் கார்டினல் மேல்கம் ரஞ்சித்திடம் தகவல் சொன்னீர்களா என நந்தன முனசிங்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இது தன்னுடைய வேலை இல்லை எனவும் தனக்கு மேல் இருந்தவர்கள் இது தொடர்பில் கார்டினலுக்கு அறிவித்து உயிர்த்த ஞாயிறு மத வழிபாடுகளை நிறுத்தியிருக்கலாம் என நந்தன முனசிங்க பதிலளித்தார். அப்பொழுதைய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நந்தன முனசிங்க சுமார் 9 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறினார். அதன் பின்னர் மோட்டார் வாகனம் மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பில் கடமையில் இருந்த பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன சாட்சியம் வழங்கினார். கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 10, 11 மற்றும் 12 தேதிகளில் கொழும்பு போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க விடுமுறையில் சென்றிருந்தார் எனவும் அதற்காக தான் கடமையில் இருந்ததாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன சாட்சியம் வழங்கினார். சஹரான் உட்பட்ட குழு முக்கியமான கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயம் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் கொழும்பு பிராந்திய பிரதி போலீஸ் மா காரியாலயத்துக்கு 2019 ஏப்ரல் 11 தேதி மாலை தகவல் கிடைத்திருந்தது எனவும் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன ஆணைக்குழுவுக்கு தெரிவித்தார். அந்த தகவல் ஆழமானது என தனக்கு தோன்றியதால் தானும் குறிப்பொன்றை இட்டு தனக்கு கீழ் இருந்த பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு தகவல் வழங்கியதாகவும் மேலும் தெரிவித்தார். ஆனால் இந்த தகவல்களை புலனாய்வு தகவல்கள் என அர்த்தப்படுத்தினாலும் அதிலிருந்த தகவல்கள் உறுதியாக இருக்கவில்லை என்பதால் தான் அதனை புலனாய்வு தகவல் என நினைக்கவில்லை என அஜித் ரோகன தெரிவித்தார். இந்த கடிதத்தில் தாக்குதல் நடக்கலாம் என்றும் சந்தேகத்துக்கிடமான சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த கடிதத்தின் கீழே இந்த தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மேலும் இதனை ரகசியமாக வைத்து விசாரியுங்கள் என்ற வாக்கியங்கள் மூலம் அந்த கடிதம் உறுதியற்றதாக மாறியிருக்கிறது என்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெளிவுபடுத்தினார். மேலும் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஃபார் நெசசரி ஆக்ஷன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததால் அது மேலும் உறுதியற்றதாக மாற்றியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த கடிதத்தில் இருந்த தகவல்கள் உறுதியானது என போலீஸ் மா அதிபருக்கு தெரிந்திருந்தால் தீவிரவாத செயற்பாடுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ள தீவிரவாத விசாரணை பிரிவுக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்க முடியும் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். ஆனால் அப்பொழுதைய போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர அதனை செய்யவில்லை என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். நாட்டுக்குள் போதைப் பொருள் வியாபாரிகளாக செயற்படுகின்ற பெரும்பாலானோர் சிறைக்குள் இருந்து கொண்டே செயற்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இவர்களை கட்டுப்படுத்தி எதிர்கால சந்ததிக்கு சிறந்ததொரு நாட்டை உருவாக்குவதே இலக்கு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். පරම්පරාව බේරගන්න ඒ සඳහා අවශ්‍ය පියවර ගන්න ඕනේ. කොහෙන්ද මේ කුඩු කන්ට්‍රෝල් කරන්නේ? මේ වෙළඳාම කරන්නේ කවුද කොහෙද ඉන්නේ? ඔක්කොම ඉන්නේ බන්ධනාගාරය ඇතුලේ. எமது எதிர்கால சந்ததியை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எப்படி இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும்? இந்த வியாபாரத்தை செய்கின்றவர்கள் யார்? எங்கிருந்து செய்கின்றனர்? அனைவரும் இருப்பது சிறைச்சாலைக்குள். சிறைக்குள் தான் இந்த அத்தனையும் நடக்கிறது. எனவே அதற்கு சரியான ஒரு திட்டத்தை முன்னெடுக்காவிட்டால் பாதுகாப்பு அமைச்சு என்ற வகையில் நாம் தோல்வியடைந்து விடுவோம். சிறைச்சாலை பாதுகாப்பு அமைச்சுக்கானது அல்ல, நீதிமன்ற அமைச்சுக்கு சொந்தமானது. ஆனால் சிறைச்சாலை ஊழியர்கள் தவிர ஏனைய அனைவரும் சிறைக்கு செல்வது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருக்கின்ற உத்தியோகத்தர்களின் நடவடிக்கை மூலம்தான். என்னுடையவர்கள் கிழமை கணக்கில் காத்திருந்து பிடித்தாலும், என்னுடைய போலீஸ் அதிகாரிகள் உயிரை பணயம் வைத்து பிடித்தாலும் சிறைக்குள் இந்த செயல் நடக்கும் என்றால் எந்த பயனும் இல்லை. நான் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தேன். நல்லதொரு கப்பம் பெறாத பயமில்லாத ஒருவரை சிறைச்சாலைகள் ஆணையாளராக நியமித்து தருமாறு. துஷார உப்புல்தினியவை சிறைச்சாலை ஆணையாளராக நியமித்தார்கள். திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். அடுத்த நாள் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மட்டுமே 61 தொலைபேசிகள், 72 சிம் அட்டைகள், 53 சார்ஜர்களையும் கைப்பற்றினர். வெளிக்கடை
வெலிக்கடை சிறையில், பூசா சிறையில், கண்டி சிறையில், அங்குனுகொல பேலஸ் சிறையிலும் இவ்வாறு கைப்பற்றப்பட்டன. ஆனால் நீர்கொழும்பில் தான் அதிகம். இதில் பெரிய பிழை இருந்துள்ளது. இதனை திருத்திக் கொண்டு நாம் முன்னோக்கி செல்ல வேண்டியுள்ளது. எங்கள் நாட்டில் பாத்தாள குழு இல்லாத, கப்பம் இல்லாத, போதைப் பொருள் இல்லாத அழகாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். සඳුදා වැඩ බාරගත්තා. අඟහරුවාදා උදේ වැටලීම් කරා. මීගමුව බන්ධනාගාරයෙන් පමණක් මොබයිල් ෆෝන් 61යි, සිම් කාඩ් පත් 72යි, මොබයිල් චාර්ජස් 53යි අල්ලගත්තා. වැලිකඩිනුත් අල්ලගත්තා, බූස්සෙනුත් අල්ලගත්තා, නුවරෙනුත් අල්ලගත්තා, අඟුණුගොල පැලැස්සිනුත් අල්ලගත්තා. ලොකුම අල්ලගත්තේ අතයි. ඉතින් එතුමා බලහෙට මේ කියන්නේ තනතුර බාර අරන් පැය 24ක් කැන්සලා එච්චර ගන්න පුළුවන්. ඊයේත් වැටලීම් කළා, ඊයේත් ඇල්ලුවා. මේකේ ලොකු වැරද්දක් තිබිලා තියෙනවා. ඉතින් අපි මේ වැරද්ද ක්‍රියාත්මක නිවැරදි කළා. අපේ රටේ මිනිස්සුන්ට කරදරයක් නැතුව, පාතාලය නැතුව, කුඩු උවදුර නැතුව, කප්පම් ගැනීම නැතුව ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරයක් උදා කරන්න අපි බැඳිලා ඉන්නවා. අපි ඒක කොහොම හරි කරනවා. அத்தியாவசிய விடயங்களுக்காக மாத்திரம் ஓய்வூதிய திணைக்களத்திற்கு வருகை தருமாறு ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜகத் டி டயஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டே அவர் இந்த வேண்டுகோளை வெளியிட்டுள்ளார். கொரோனா தொற்றின் காரணமாக ஓய்வூதியக்காரர்கள் பெரும் எண்ணிக்கையிலானோர் ஓய்வூதிய திணைக்களத்தில் ஒன்று கூடுவதை தவிர்த்து திணைக்களத்திற்கு வருகை தரும் ஓய்வூதியக்காரர்களின் சுகாதார பாதுகாப்பை ஆக கூடுதலான வகையில் உறுதி செய்வதற்காக புதிய நடைமுறை ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. ஓய்வூதிய சேவைகளை பெற்றுக்கொள்ள பல்வேறு பிரதேசங்களில் இருந்து வருகை தரும் ஓய்வூதியக்காரர்கள் திணைக்களத்திற்கு வருவதற்கு முன்னர் இணையதளம் மூலமாக தமது தேவைக்கென உரிய தினம் ஒன்றையும் குறிப்பிட்ட நேரத்தையும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்துள்ளது. ஓய்வூதிய திணைக்களத்திற்கு வரும் தேவைகளை கொண்ட ஓய்வூதியக்காரர்கள் திணைக்களத்தின் இணையதளத்திற்கு பிரவேசித்து சம்பந்தப்பட்ட தகவல்களை பதிவு செய்து அதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அனைத்து ஓய்வூதியக்காரர்களினதும் சேவை பணியாளர்களினதும் வசதிக்காக பிரதேச செயலாளர்கள் ஊடாக ஓய்வூதிய திணைக்களத்தின் சேவைகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள வசதியும் தற்போது உண்டு. தற்போதைய நிலைமையில் ஓய்வூதிய திணைக்களத்தில் சேவையின் பயனாளிகள் தமது சுகாதார பாதுகாப்புக்கு எந்தவித தடையுமின்றி மேலே குறிப்பிட்ட வகையில் தமது சேவைகளை வீடுகளிலேயே இருந்து தொலைபேசியூடாக, அதாவது ஓய்வூதிய திணைக்களத்தின் உடனடி தொலைபேசி இலக்கமான 1970 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அல்லது பிரதேச செயலாளர்கள் மட்டத்தில் பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுமாறு ஓய்வூதிய திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் மேலும் 8 COVID-19 தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் இதுவரை 1877 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரையில் 1196 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். COVID-19 ආසාදිතයන් ලෙස 8 දෙනෙක් පමණයි වාර්තා වෙලා තියෙන්නේ. පසුගිය සතිය පමණ කාලය තුළ COVID-19 ரோகியின் අඩුවෙන් වාර්තා වීමක් පැහැදිලි. இலங்கையில் நேற்று அடையாளம் காணப்பட்ட 8 தொற்றாளர்களும் இலங்கை கடற்படையினர் என சுகாதார சேவை பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் 1677 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி தொடக்கம் இதுவரை 83,412 PCR பரிசோதனைகள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 1877 உயர்வடைந்துள்ளது. இதுவரையில் 1196 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 57 பேர் நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையோர் எண்ணிக்கை 919 உயர்வடைந்துள்ளது. கடந்த 48 நாட்களில் கடற்படையை சேர்ந்த 882 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருந்தனர். கடற்படையை சேர்ந்த 636 பேர் இதுவரை தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதோடு 238 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாடு திரும்ப முடியாமல் பிலிப்பைன்ஸில் சிக்கியிருந்த 223 இலங்கையர்கள் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்றில் நேற்று இரவு 10:30 மணிக்கு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இவ்வாறு வருகை தந்தவர்களிடம் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டதுடன் அதன் முடிவுகள் கிடைக்கும் வரையில் அவர்கள் விமான நிலைய வளாகத்தில் உள்ள விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜப்பானில் தங்கியிருந்த இலங்கை கடற்படை வீரர்கள் இருவரும் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து நாடு திரும்பி மிட்னேரியா தனிமைப்படுத்தல் முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்ட வவுனியாவை சேர்ந்த 7 பேர்
தனிமைப்படுத்தல் காலம் முடிவடைந்து இன்று விடுவிக்கப்பட்டனர். சுமார் 3 மாத காலத்திற்கு மேலாக கோவிட்-19 அச்சம் காரணமாக மூடப்பட்டிருந்த சகல வணக்க ஸ்தலங்களும் சுகாதார வழிகாட்டல்களின் அடிப்படையில் வழிபாடுகளுக்காக இன்று திறக்கப்பட்டன. கொழும்பு பெரிய பள்ளிவாயல் மற்றும் கொழும்பு 12 பீர் ஷாஹிப்ப ஜும்மா பள்ளிவாயல்களில் இன்று லுகர் தொழுகைக்காக மக்கள் வருகை தந்திருந்தனர். சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக முகக்கவசம் அணிந்து தூர இடைவெளி பேணப்பட்டு தொழுகை இடம்பெற்றதுடன் தொழுகைக்கு வருகை தந்தவர்கள் தமது பெயர் விவரங்களை வைக்கப்பட்டிருந்த பதிவேட்டில் பதியப்பட்ட பின்னர் பள்ளிவாசல் நிர்வாகத்தினரால் பள்ளிக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் மற்றும் கோர்லைப்பற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பள்ளிவாயல்களில் லுகர் தொழுகையில் தனித்தனியாக மக்கள் ஈடுபட்டனர். இதன்போது அரசாங்கம் மற்றும் சுகாதார திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய தனிநபர் தொழுகைக்காக பள்ளிவாயல்கள் திறக்கப்பட்டு ஒரே சமயத்தில் 50 பேருக்கு குறைவானோர் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தொழுகைக்கு அனுமதி வழங்கப்பட்டு தொழுகையும் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள மருதமுனை, கல்முனை, நட்பிட்டிமுனை, சாய்ந்தமருது, மாளிகைக்காடு, சமந்துறை, நிந்தவூர், அட்டாளிச்சேனை, அக்கரைப்பற்று உள்ளிட்ட பிரதேசங்களில் சிரமதான நடவடிக்கைகள் இடம்பெற்றதுடன் பொது சுகாதார பரிசோதகர்கள் கண்காணித்து ஆலோசனை வழங்கியிருந்தனர். அதன் பிறகு பிரார்த்தனைகளும் சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஓட்டமாவடி, மீராவோடை, வாழைச்சேனை, மாஞ்சோலை போன்ற கிராமங்களில் உள்ள பிரதான முக்கிய பள்ளிவாயல்களில் முஸ்லிம்கள் தமது மார்க்க கடமைகளில் ஈடுபட்டனர். நீர்கொழும்பில் உள்ள மதஸ்தலங்கள் இன்று முதல் மக்களின் வழிபாடுகளுக்காக திறக்கப்பட்டன. நீர்கொழும்பு கடற்கரை தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இன்றைய தினம் பொதுமக்கள் வழிபாடுகளுக்காக வருகை தந்திருந்ததையும் மதஸ்தலங்களுக்கு வருகை தந்த மக்கள் சமூக இடைவெளியையும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியதையும் காண முடிந்தது. நீதி கேட்டு சென்று உயிரை பறிகொடுத்த இலங்கை சுயதொழிலாளர் தேசிய முச்சக்கர வண்டி சங்கத்தின் தலைவர் சுனில் ஜெயவர்தனவின் உடல் அவரின் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. வண்டி சாரதி ஒருவரின் குத்தகை கொடுப்பனவு பிணக்கை தீர்க்க சென்றபோது இலங்கை சுயதொழிலாளர் தேசிய முச்சக்கர வண்டி சங்கத்தின் தலைவர் சுனில் ஜெயவர்தன குண்டர் கும்பல் ஒன்றினால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றினால் இந்த குத்தகை கடன் வழங்கப்பட்டுள்ளது. 35,000 ரூபாய் பணத்தினால் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் சமூகத்தில் கடுமையான அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் வீதியில் சென்ற ஒருவரின் கையடக்க தொலைபேசியிலும் பதிவாகியிருந்தது. வெட்டுவெளியில் தாக்கப்பட்ட உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கலுபோவில வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்தது. அங்கு பரிசோதனைகளின் நிறைவாக உடல் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. கொல்லப்பட்ட சுனில் ஜெயவர்தனவின் உடல் தற்போது அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஊர் மக்கள் அஞ்சலி செலுத்துகின்றனர். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து மெரிஹான போலீசார் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்மிட்டியாவ பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்மெட்டியாவு பகுதியில் வீடொன்றில் குடியிருந்த குடும்ப பெண்ணை காணவில்லை என போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து உரிய குடும்ப பெண்ணின் கணவரிடம் விசாரணை செய்யப்பட்ட போது தனது மனைவியை மண்வெட்டியினால் தாக்கி வீட்டுக்கு பின்னால் உள்ள காட்டுப்பகுதியில் கொலை செய்து குழி ஒன்றில் புதைத்து விட்டதாக ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரியவந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உரிய கணவனான வானில கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த இகலகெதர மஹிந்த ஜெயலபண்டார என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டார். இதன்போது தனக்கு 2 மனைவிகள் உள்ளதாகவும் மூத்த மனைவி வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். குடும்ப பிளவு காரணமாக குறித்த பெண்மணியை மண்வெட்டியினால் தாக்கி கொன்றதாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவ இடத்திற்கு இன்று தடயவியல் போலீசார் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் சென்று விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர். கந்தலாய் நீதிமன்ற நீதிவான் துசானி சேனபது சடலம் புதைக்கப்பட்ட குழியை தோன்றுவதற்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது.
அழுகிய நிலையில் காணப்பட்ட சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கொழும்பு 7 சுதந்திர சதுக்கத்திற்கு அருகிலிருந்து இன்று காலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட நபர் பம்பலப்பிட்டி போலீஸ் பார்க் பிரதேசத்தில் தற்காலிகமாக வசித்து வந்தவர் என கருவாத்தோட்டம் போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் உயிரிழந்தவர் 64 வயதுடைய நபர் எனவும் குறித்த நபர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதேவேளை குறித்த நபரின் சடலத்திற்கு அருகிலிருந்து துப்பாக்கி ஒன்றும் கடிதம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பின் பல பிரதேசங்களுக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. கொழும்பு 2, 3, 7, 8 மற்றும் கொழும்பு 10 ஆகிய பகுதிகளில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. காலை 9 மணி தொடக்கம் இரவு 12 மணி வரையிலான 15 மணித்தியாலங்கள் நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 1 கோட்டை பகுதியில் குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருதானை டீன்ஸ் வீதியில் உள்ள பாரிய நீர்க்குழாய்களில் திருத்த வேலை காரணமாகவே நீர்வெட்டு அமல்படுத்தப்படுவதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2,98,000 கடந்துள்ள நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8,000 கடந்துவிட்டது. இந்நிலையில் உலக அளவில் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு வந்துவிட்டது. இந்தியாவில் இதுவரை மொத்தம் 2,98,825 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய சுகாதாரத்துறை இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 8,000க்கும் அதிகமானோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8,501 உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் இதுவரை 1,47,195 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதேவேளை கொரோனா வைரஸ் நோயாளிகள் விலங்குகளை விட மோசமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் என இந்திய உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த மோசமான நிலை குறித்து மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கோவிட்-19 தொற்றினால் உலக அளவில் பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 76 லட்சத்தையும் கடந்துவிட்டது. 4,24,000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்து விட்டனர். இதேவேளை கோவிட்-19 தொற்றினால் பீடிக்கப்பட்ட 38 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பூரணமாக குணமடைந்து விட்டனர். அமெரிக்காவின் பயோடெக் நிறுவனமான மொடர்னா உருவாக்கிய கோவிட்-19க்கு எதிரான தடுப்பூசி ஜூலை மாதம் அதன் மருத்துவ பரிசோதனையின் 3வதும் இறுதியுமான ஆய்வு 30,000 பேர் பங்கேற்பாளர்களுடன் இடம்பெறவுள்ளதாக அதன் உற்பத்தியாளர் அறிவித்துள்ளார். பிரேசிலில் இதுவரை 8,05,649 பேர் கோவிட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 41,000 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ள அதேவேளை 3,96,000 பேர் குணமடைந்துள்ளனர். துருக்கியின் குறைந்த கட்டண விமான சேவையான பெகாசஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மீண்டும் சனிக்கிழமை தனது சேவையை ஆரம்பிக்கும் என்று அறிவித்துள்ளது. கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக தனது சேவையை தற்காலிகமாக நிறுத்திய நிலையில் மீண்டும் தனது முதலாவது சேவையினை ஜெர்மனிக்கு விமானத்தை இயக்கும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,25,933 உயிர்வடைந்துள்ளது. ஆக கூடுதலாக 107 இறப்புகள் நேற்றைய தினம் பதிவாகின. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இனிவரும் காலங்களில் மக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். பங்களாதேஷில் கொரோனா வைரஸின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி அந்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 81,523 உயிர்வடைந்துள்ளது. அங்கு நேற்று ஒரே நாளில் 3,471 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டில் வைரஸ் தாக்கத்திற்கு நேற்று ஒரே நாளில் 46 பேர் பலியானதை தொடர்ந்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,095 உயிர்வடைந்துள்ளது.
யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 7:30 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறேன்.